அந்த பகவான் எப்படி படி இழந்தார்? எப்படி படி இழந்த விட்ட பகவான் வருகிற நேரத்திலே அம்மையான பார்வதியா அவர் பாதவிட செய்தாள் ஐயா பகவானை வணங்கினாரே ஆண்டவன் அம்மா உமா மகேஸ்வரிடத்திலே சொல்லுகின்றார், அதாவது முட்டைக்குள்ள இருக்க கருவுக்கு நான் படி அளந்தேன். வார்த்தையை கேட்ட பார்வதி நினைக்கிறார், ஆண்டவன் நம்மளிடத்திலே பொய் சொல்கின்றார், இந்த ஆண்டவனை நம்ம சோதிக்க வேண்டும் என்று விஸ்வகர்மா ஆசாரியை அழைத்தால் அம்மையான பார்வதியார் மனசிலே யோசிக்கிறார், ஆண்டவனை பரிசோதிக்க வேண்டும் என்று நினைத்த போது ஆனால் விஸ்வகர்மா ஆசாரியோ அழகான சுமரை கடைந்தார், அம்மை சக்தியினுடைய கையிலே கொடுத்தார். பகவானை எதிர்பார்த்து பார்வதியால் இருக்கிறார், ஆண்டவனை எதிர்பார்த்து அம்மை உமையவள் இருக்கின்ற போது அந்த ஆதிகையிலே கிரிமலைக்கு யார் வருகின்றார்? அந்த சக்தி தேவமாலையே பிரம்மதேவன் ஆண்முகன் தேவியார் நலமுடைய பிரம்மதேவன் ஆண்டவனை பார்ப்பதற்கு ஆதி நல்ல பிரம்மதேவன் கைலாக வருகின்றாரே, கைலாக வருகின்றாரே பிரம்மதேவன். கடவுள் என்று எண்ணி
பார்வதியார் பிரம்மதேவன் என்று அறியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? உலகப் படியலுக்கும் ஆண்டவனுக்கும் சிறப்பு 5. ஆனால் உலகத்தை படைக்கக்கூடிய பிரம்மதேவனுக்கும் சிறப்பு 5. இரண்டும் அடையாளம் தெரியாத பார்வதியார் அந்த பிரம்மதேவனை ஆண்டவன் என்று நினைத்து ஓடி சென்றால் உமையவள் என்ன செய்தால் தெரியுமா? ஆண்டவனாகப்பட்ட பகவான் என்று பிரம்மதேவனை நினைத்து அம்மையான பார்வதியார் அவன் பாதவிட செய்தார். ஐயா பகவானை வணங்கியதற்கப்பால் அந்த பிரம்மதேவன் சொல்கிறார், அம்மா நான் சக்தி லோகத்தை ஆளக்கூடிய தந்தை பிரம்மதேவன் அல்லவா? கலைவாணி சரஸ்வதியுடைய கணவன் அல்லவா? என்னையும் ஆண்டவன் என்று நினைத்து நீங்க பாதவிட செய்து விட்டீர்களே அம்மா என்றும் பிரம்மதேவன் பார்வதியிடத்திலே சொன்னபோது, சண்டாள பாவி, இதுவரைக்கு சும்மா நீ இருந்துவிட்டு நான் கடவுள் என்று எண்ணினேன், உன்னை ஆண்டவனாக நினைத்தேன், பரமசிவன் என்று நினைத்தேனே, இப்போது சொல்கிறாயே நான் தான் பிரம்மதேவன் என்று, நான் என் கணவன் என்று உன்னை எண்ணி விட்டேனடா. பிள்ளையாக இருக்கக்கூடிய ஏன் பிரம்மதேவா, நீ என்னை மதித்து ஏன் இதை செய்தாய் என்று பார்வதியார் என்ன நினைக்கிறாள்? இனிமேல் இந்த பிரம்மதேவனை நாம் விட்டு வைக்க கூடாது என்று வேண்டும் என்று ஆங்கார கோபத்தோடு அம்மா பார்வதியார் நிற்கிறார்கள். பனிரண்டு விட்டு பகவான் வருகின்றார். பார்வதியார் அமைதியாக இருக்கார்கள். பிரம்மதேவனோ பிரம்மலோகம் சென்று விட்டார். பார்வதி மௌனமாக இருக்கார். ஆண்டவனை பார்க்கவில்லை, யார் என்று கேட்கவில்லை, ஈசனை பாதவிட செய்யவில்லை, பகவான் முகத்தை பார்க்கவில்லை. அப்போது ஆண்டவன் கேட்டார், பார்வதி நீதானே என்ன படியெடுத்து கொடுத்தாய்? படியிறக்க சென்று எனக்கு மரியாதை செய்யாமல் இருக்கிறாயே. நான் கையிலே விட்டு போகும்போது அடர்ந்த செந்தாமரை போல் இருந்த உன்னுடைய திருமுகம் இன்றைக்கு ஏம்மா இப்படி வாடி இருக்கிறது? நான் என்ன பாவம் செய்தேன் பார்வதி? என்னோட வேலையே முகத்தை பார்க்கையே அடியோடு இருப்பேன்
பார்வதி, நான் என்ன தவறு செய்தேன்? நீங்க படியவர்க்க சென்றதுக்கப்பா அந்த சத்திலோகத்தை ஆளக்கூடிய நமது மகன் பிரம்மதேவன் வந்தார். பிரம்மதேவன் வந்தார். அவரை நான் பார்த்தேன். அந்த பிரம்மதேவன் வந்த காரணத்தினால் நான் அவரை நீங்கள் என்று எண்ணி அவருக்கு நான் பாதவிட செய்து விட்டேன். ஏ பார்வதி, ஒரு கணவனுக்கும் மற்றவனுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல. இந்த புருஷனுக்கும் அடுத்தவனுக்கு வித்தியாசம் தெரியாத பொண்டாட்டியா நீ? அது என்ன அப்படி நீ பாதவிட செய்தாய்? ஏனென்றால் உங்களுக்கு பிறப்பு 5, அந்த பிரம்மனுக்கும் பிறப்பு 5. அதனால நான் மாறுதலாக பாதவிட செய்து விட்டேன். பார்வதியார் சொன்னதோர் வாக்குக்காக ஆண்டவன் பிரம்மதேவனுடைய பிறப்பை கிள்ளினார். 10ஆம் இடத்திலே வியாழன் இருப்பதால் பகவான் பரதேசியாக போகக்கூடிய கட்டம். 8ஆம் இடத்து வியாழன் இருப்பிடத்தை காலி பண்ணுகிறான். 10ஆம் இடத்திலே வியாழன் பிரம்மதேவனுடைய பிறப்பை சிவன் கிள்ள. ஆண்டவன் பிரம்மதேவனோ பிரம்மதோஷம் பிடித்து அடைய சீர்காழி சிதம்பரத்திலே தில்லைவன காட்டிலே தென்சுடலை மையானத்திலே ஆண்டவன் ஊர் ஊராக பிச்சை எடுப்பதும் தேயாண்டியாக திரிவதும் ஆடுறதும் பாடுறதும் ஆண்டவன் தாண்டவம் ஆடுவதும் எம்பெருமாள் அட்டகாசம் தாங்க முடியவில்லை. அதாவது பிரம்மனுடைய பிறப்பை கிள்ளிவிட்டு பிரம்மதோஷம் பிடித்து அலைகின்றார். ஆண்டவனாகப்பட்ட எம்பெருமானிடத்திலே பார்வதியால் அழுகிறார்கள். எம்பெருமாள் நாராயணன் வந்து சிவனோடு அலைகின்ற போது அந்த தில்லைவனத்திலே தென்குடல களத்திலே சீர்காழி சிதம்பரத்திலே எம்பெருமாள் தாண்டவமாட அந்த எரிகின்ற மையத்திலே ஈஸ்வரன் விழுகிற போது அந்த கரிந்ததோர் கட்டையிலே கருத்த உருவத்திலே முண்ட கண்ணோடு ஆண்டவன் ஈஸ்வரன் உருவெடுத்து வெளியே வருகின்றார். பிரம்மதோஷமானது நீங்கியது. சிவனும் சக்தியும் அந்த பாலகனை கையிலே எடுத்தார்கள். கரிக்கட்டையிலே எரியக்கூடிய மையத்திலே கரிக்கட்டையிலே பிறந்ததினால் கருத்த பாண்டியன் ஒரு பேரு, ஒத்தையிலே அவதார எடுத்ததினால் ஒத்தவரத்தான் என்ற ஒரு பேரு, ஒத்தவரத்தான் கருத்த பாண்டியன் என்று ஈஸ்வரனும் சக்தியும் பேர் கொடுத்தார்கள். அந்த இடத்திலே ஒத்தவரத்தான் கருத்த பாண்டி என்ன கேட்கிறார் சிவனிடத்திலே? ஆண்டவா, என்னை எதற்காக பிறவி செய்தீர்கள்? என்னை பிறவி செய்த காரணம் என்ன? ஒத்தவரத்தான் கருத்த பாண்டி, இந்த உலகத்தை கட்டி நீ ஆள வேண்டும். ஆண்டவன் கருத்த பாண்டியன் கேட்கிறார். ஏ ஆண்டவனே, என் இவனே, நான் இந்த இடத்தை விட்டு சீர்காழி சிதம்பரம் ஐயான சுடுகாட விட்டு போடுவானால் எனக்கு வேலை
ஆண்டவன் காஞ்சிபுரம் மாநகரம் வருகிறார். காஞ்சிபுரத்தில் யாரு குடியிருக்கா? யாரு? என் தாயி காமாட்சி குடியிருக்கா. காமாட்சி குடியிருக்கா. காஞ்சிபுரம் நகரத்திலே காஞ்சி காமாட்சி கிட்ட வந்து அம்மா கேட்கிறார். என் உத்தவரத்தான் கருத்தப்பாண்டி, என் தாயே காமாட்சி, நான் காத்திமா நகரிலே இருந்து வருகின்றேன். எனக்கு உன்னிடத்திலே இடங்குடம்மா. அப்படி இருக்கிறதா? அந்த காஞ்சி காமாட்சி சொல்ற, எப்பா உத்தவரத்தான் கருத்தப்பாண்டி, நீ இங்கு இருந்தால் உனக்கு சரி வராது. ஏன்னா நீ ஆண்டவனுடைய அவதாரம், சக்திக்கும் சிவனுக்கும் பிறந்த பிள்ளை. இந்த காஞ்சிபுரத்திலே இடமில்லையப்பா. அந்த காஞ்சிபுரத்தை விட்டு என் உத்தவரத்தான் கருத்தபாண்டி அந்த காஞ்சிபுரம் நகராடந்து உத்தவரத்தான் கருத்தபாண்டி மதுரை மாநகரத்திலே சுத்தர் மீனாட்சி முன்னாலே என் கருத்தபாண்டி கேட்கிறாரே, என் தாயே மீனாட்சி, அப்ப எனக்கு நீ கூடம்மா. நான் காசி மாநகரில் இருந்து நான் கருத்தபாண்டி வாரேனம்மா. எனக்கு உன்னிடத்து இருப்பதற்கு உடனே இடங்குடம்மா. அம்மா மதுரை மீனாட்சி, என் மகனே உத்தவரத்தான் கருத்தபாண்டியன். ஆனால் இந்த மதுரையிலே ஏற்கனவே மொட்டக்கோபுரத்துல ஒருவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். மொட்டக்கோபுரம் முனியசாமி என்று. அந்த முனியனுக்கே என்னால பதில் சொல்ல முடியல. நீ வேற வந்திருக்கியப்பா. ஏ உத்தவரத்தான் கருத்தபாண்டி, ஆனா உனக்கு மதுரையில இடமில்லை. மதுரை மீனாட்சி இடம் கொடுக்கல. அதை விட்டு என் உத்தவரத்தான் கருத்தபாண்டி திருமங்கலம் பாதையாக சாத்தூர் கடந்து இருக்கங்குடி என் தாய் மதுரை அம்மை மாரியம்மாளை அடிபணிந்து சாத்தூர் இறக்கிவிட்டு விருதுநகர் பாதையாக சாத்தூர் மாநகர் வந்து கோயில்பட்டி கடந்து நாளட்டம் முத்தூர் விட்டு என் ஆண்டவனாக விளங்கக்கூடிய உத்தவரத்தான் கருத்தபாண்டி இடத்தேவல் கடந்து சத்திரம்பட்டி கிடக்கு விட்டு ஆண்டவன் கவலாப்பெரி பாதையாக சாலப்புனூர் கடந்து கைத்தார் மாநகரத்திலே என் உத்தவரத்தான் கருத்தபாண்டி அகிலாண்டை
திருச்செந்தூர் மாநகருக்கு வருகின்றார். வருகின்றார். திருச்செந்தூர் மாநகரிலே நகரிலே செந்தில் ஆண்டவனுடைய ஆலயத்திலே ஆண்டவனும் ஒத்தவரத்தான் கர்த்தபாண்டி அந்த கொடிமரத்திலே வந்து அமர்ந்திருக்கார். கொடிமரத்திலே வந்து அமர்ந்திருக்க அமர்ந்திருக்க அந்த ஒத்தவரத்தான் கர்த்தபாண்டி நினைக்காரு. நினைக்கிறாரு. இந்த திருச்செந்தூர் மாநகரத்திலே நகரத்திலே செந்தில் ஆண்டவருடைய ஆலயத்திலே நாமை இன்று நிலைய வாங்கணும் நிறைய வாங்கணும். என்று சரி. அந்த ஒத்தவரத்தான் கர்த்தபாண்டியன் ஆமா. திருச்செந்தூர் மாநகரிலே அட்டகாசம் பண்ணுகிறார். அன்னதானம் பண்ணுகிறார். ஆதாரி ஓடுகிறார். ஆதாரி போடுகிறார். கொடிமரத்திலே அமருகிறார். அமருகிறார். கோபுரத்திலே உட்காருகிறார். கோபுரத்திலே இப்படி உட்கார்ந்து சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார். சரி. வரக்கூடிய பக்தர்களை பக்தர்களை வன்கொடுமை செய்து கொண்டிருக்கார். கொடுமை செய்து கொண்டிருந்தார். முருகப்பெருமான் பார்த்தார். பார்த்தார். என்னடா ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியமா இருக்கு. ராமன் திருச்செம்பதியிலே திருச்செம்பதியிலே செந்தில் ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆலயத்திலே யார் இந்த சேட்டையெல்லாம் பண்ணுவது? பண்ணுவது ஆராய்ந்து பார்க்காரி என் அப்பன் ஆறுமுகப் பெருமாள். ஆறுமுகப் பெருமாள். ஆராய்ந்து பார்க்க பார்த்த இந்த உத்தவரத்தான் கர்த்தபாண்டியை கண்டார். கண்டார். என்னடா புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. இது யாராக இருக்கலாம்? ஒரு நாள் இல்லாத திருநாளாக திருநாளாக ஆண்டவன் கர்த்தபாண்டியனை பிடித்தார். பிடித்தார். யாரப்பாணி? யாரு? உனக்கு எந்த ஊருடா? எந்த ஊரு? நான் வாழுகிற திருச்செம்பதியிலே செந்தில் ஆண்டவன் கோயில்ல கோயில்ல. இப்படி ஒரு சேட்டைய பண்றியே, நீ யாரு? யாரு? உனக்கு எந்த ஊரு? எந்த ஊரு? என்று ஒத்தவரத்தான் கருத்தபாண்டியன கையிலே பிடித்து கையிலே பிடித்து ஆண்டவன் முருகப்பெருமான் கேட்கார். முருகப்பெருமான் அப்ப கேட்கிறார். சொன்னார் ஒத்தவரத்தான் கருத்தபாண்டிய அண்ணான்னு கூப்பிட்டாரு. அண்ணான்னு கூப்பிட்டாரு. என்ன, நான் உனக்கு அண்ணனா? ஆமா. பின்ன சரி. நீ எனக்கு அண்ணன் இல்லாம யாரு? யாரு? நீ பிறந்த தாய் தகப்பனுக்குத்தான் நானும் பிறந்தேன். சீர்காழி சிதம்பரத்திலே, சரி. தில்லை வனத்திலே, செஞ்சுடலை மையானத்திலே யாருக்கு? நமது தந்தையாகிய பரமசிவம் சரி. பிரம்மனுடைய சிறப்பை கிள்ளி சிறிது பிரம்மதோஷம் பிடித்து பிரம்மதோஷம் பிடித்து வைத்தியமாக அலைகின்ற நேரத்திலே நேரத்திலே அந்த எரிந்து கொண்டிருக்கிற மையத்திலே ஐயத்திலே ஆண்டவன் சிவன் ஆட ஆட நான் தில்லையிலே பிறந்தவன். எல்லையிலே பிறந்தவன் அந்த எரிந்து கொண்டிருக்கிற கருத்த மையானத்திலே மையானத்திலே நான் பிறந்ததினால் பிறந்ததினால் என்னுடைய பேரு கருத்தபாண்டி. கருத்தபாண்டி. ஒத்தையிலே அவதார எடுத்ததினால் எடுத்ததினால் நான் ஒத்தவரத்தான் கருத்தபாண்டி. உத்தவரத்தான் கருத்தபாண்டி. அண்ணா, சரி. உன் தந்தை பரமசிவம், பரமசிவம், என் தாய் பார்வதி, பார்வதி அவர்கள் இருவேர்களுக்கு நான் பிறந்தவன். பிறந்தவன். அப்ப நீ எனக்கு அண்ணன் தானே, ஆமா. நான் உனக்கு தம்பி தானே. தம்பிதானே. ஆமா, பிறகு யாரு? யாரு? அதனால நான் உன்னை தேடி வந்தேன். தேடி வந்து சரி, ஏன் இப்படி நீ சேட்டை பண்ற? கேட்ட பண்ற. எனக்கு திருச்செந்தூர்ல கொடிமரத்துல நிலையம் வேணும். நிறைய வேணும். கொடிமரத்தெல்லாம் கொடுக்க முடியாது. முடியாது. ஏன்னா நீ குத்த வச்சு தூங்கிட்டு இருப்ப. ஆமா. கொடிமரத்துல இருக்கிறதா இருந்தா இருந்தால் மெயினா முழிச்சுக்கிட்டே இருக்கணும். குளிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் உனக்கு இந்த கொடிமரம் எல்லாம் லாய்க்கப்படாது. நியாயப்படாது. ஏன்னா நீ சுடுகாடு இருக்க இடத்துல இருக்கணும்ப்பா. ஆமா. அப்ப திருச்செந்தூர்ல சுடுகாடு கிடையாது.